ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சு. அதனால் கிளம்பி மீட்டிங்க்கு வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனலில் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆக முடியும். இது பிஸ்னஸ் மீட்டிங் டேவா இல்லை டிப்ரெஷன் டேவானே தெரில, அந்தளவுக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. சரி, முருகனை பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னே தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வர கெஸ்ட் வந்திருந்தனால அம்மா கொஞ்சம் மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி, என்னவாக இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம தானே எல்லாமே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் 1 kg மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம இருக்கிற டிப்ரெஷனில் எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 இட்லி கொடுக்க சொன்னேன். எங்கள் அம்மா 6 இட்லி வச்சுருக்காங்க. இதுதாங்க அம்மாவோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சு. அதனால் கிளம்பி மீட்டிங்க்கு வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனலில் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆக முடியும். இது பிஸ்னஸ் மீட்டிங் டேவா இல்லை டிப்ரெஷன் டேவானே தெரில, அந்தளவுக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. சரி, முருகனை பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னே தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வர கெஸ்ட் வந்திருந்தனால அம்மா கொஞ்சம் மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி, என்னவாக இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம தானே எல்லாமே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் 1 kg மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம இருக்கிற டிப்ரெஷனில் எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 இட்லி கொடுக்க சொன்னேன். எங்கள் அம்மா 6 இட்லி வச்சுருக்காங்க. இதுதாங்க அம்மாவோட